எல்லாரும் என்னை சிலாகித்து பேசினாங்க, பாராட்டினாங்க. இதற்கெல்லாம் தகுதியுடையவன் தானா அப்படின்னு என்னை கேள்வி கேட்க வச்சாங்க. உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இது இருக்கு. என் அன்பு சகோதரர் ஜி.எம். குமார், நான் பிரமிச்சு போன நடிகர். இப்படி ஒவ்வொருத்தரையும் சொன்னோம்னா காலதேவனமாயிருங்கிறதுனால இவங்கெல்லாம் என்னை பொறுத்துக்குவாங்க, மன்னிச்சுக்குவாங்கன்னு நான் நம்பி நான் சொல்ல வந்த விஷயங்களை மட்டும் சிலதை சொல்கிறேன். நானும் என்னுடைய உயிர் நண்பன் சபாபதியும் கணவனும் மனைவி மாதிரி என்னுடைய முதல் படத்திலேருந்து அவன் எனக்கு ஒளிப்பதிவாளராக இருந்தான். அப்புறம் சில கருத்து முரண்பாடுகளால் டி. சங்கர் எனக்கு கேமராமேனாக மாறினார். ஆனால் என்னுடைய முதல் படத்திலிருந்தே சங்கர் வந்து சபாபதியினுடைய உதவியாளராக இருப்பார். அப்போ நான் கேட்பேன், ஏண்டா சபா இப்படியே போயிட்டுருக்கு நம்ம காலம், என்ன தான் ஆகும், என்ன ஆகும்னா அப்படிம்பேன். இல்லை சினிமாவை தவிர ஒரு அளவு நமக்கு தெரியாதே, பெட்டி கடை வச்சாலும் கூட நாம் லாஸ் பண்ணிடுவோமேடா, என்னடா பண்ணுவோம்னு சாகிற வரைக்கும் டயட் பண்ணுவோம்டா, கிழவனாய் டயட் பண்ணுவோம், லவ் சீன் எடுப்போம். கிழவனாய் எப்போ லவ் சீன் பண்ணுவோம், சிறு வயசில் பண்ணியிருப்போம்ல அதையே போடுவோம், அதுக்கு மேலே எவன்டா இப்போல்லாம் லவ் பண்ணுறான் அப்படிமா. வீல் சேரில் வந்தாவது டைரக்ஷன் பண்ணுவோம், தடி யூனிட் வந்தாவது டைரக்ட் பண்ணுவோம். அது கிட்டத்தட்ட பாதி உண்மையாயிடுச்சு. நான் எனக்கு ஒரு விபத்தில் முதுகுத்தண்டு அடி விட்டதுனால விமான நிலையத்தில் தான் நான் வீல் சேரில் தான் போயிட்டுருக்கேன். இங்கே இடம் இல்லாதனால நான் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறேன். ஆகவே என் நண்பன் சபாபதியினுடைய கனவை இந்த வீல் சேரில் போகிற விஷயத்தில் நான் நிறைவேற்றி வச்சிருக்கிறேன். அதை அவனுக்கு நான் இப்போ நினைவுபடுத்த முடியாது, நான் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து போய்விட்டான். ரெண்டாவதாக பாக்யராஜ் அவர்கள் சொன்னார், பாக்யராஜ் வரும்போது இவர் இழந்தார், அப்புறம் போகும்போது இழந்தார் அப்படின்லாம் சொல்லும்போது, பாரதி ராஜா என்கிற பல்கலைக்கழகத்தின் மூத்த மாணவன் பாக்யராஜ், அவருக்கு அடுத்த மாணவர்கள் தான் நாங்கள்லாம். அதனால் எப்பவுமே சீனியர் ஸ்டூடெண்ட்டை பார்த்தோன்னா ஒரு நடுக்கம், ஒரு பதட்டம் வரும் இல்லைங்களா, அதுதான் பாக்யராஜ் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்படும். இன்றைக்கு நக்கலும் நையாண்டியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுறதுங்கிறத நான் கற்றுக்கிட்டது என் அன்பு சகோதரர் பாக்யராஜ் அவர்கிட்ட தான். ஆகவே இதெல்லாம் ஏதோ மைக் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக சொல்கிற பொழுதுல, ஏன்னா நான் அரசியல்வாதி அல்ல, நான் தம்பி சிந்துபுரம் சீமான் ஓட்டிருக்கேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன். இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்த நம்முடைய எண்ணங்களை பதிவு செய்ய முடியுங்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் யாருக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த 50 படங்கள் வந்து விளையாட்டு போல் முடிஞ்சு போச்சு. முதலாவதாக எங்கேருந்து துவங்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, பாரதி ராஜாவுக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாது, டைரக்ஷன் பண்ணுவேன்னு. இவெல்லாம் எங்கேயா டைரக்ட் பண்ணுவேன், அவரை தவிர எல்லாத்தையுமே அப்படி தான் சொல்லுவார். பாக்யராஜையும் அப்படி தான் சொல்கிறார். என்ன பாக்யராஜோட உனக்கு என்ன பேச்சு அப்படின்பாரு. இல்லைங்க, 2 பேரும் ஒரே ஊருக்காருங்க, ஒன்று மணி வந்தால் ஒன்றா சுற்றிட்டு இருக்கான், யோ அவங்ககிட்டலாம் நீ வச்சுக்கார, அங்கே ஏன் போகிற நீ, சும்மா போய் அந்த வேலையை வச்சுக்காதேன்னு 2 நாளைக்கு பேச மாட்டார். அந்த மாதிரி டைரக்டர் அவர். இப்போ அவர் நிச்சயமாக சிபாரிசு பண்ணி எனக்கு முதல் பட டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் கூட நம்பிடாதீங்க. என்னை அடையாளம் கண்டு கொண்டு இப்போ டைரக்டர் பண்ண படங்களில் கூட இளையராஜா அவர்களுக்கு கதை சொல்கிறது நான் தான், பாடலுக்கான சூழலை சொல்கிறது நான் தான். அதனால் ஏதோ என்னை அறியாமல் என் மேலே ஒரு ஒரு கூர்ந்து கவனித்த வந்த இசைஞானி இவன் நல்லா வருவா அப்படின்னு நம்பி மறைந்த மாபெரும் எழுத்தாளர் கலைமணி அவர்களை கூப்பிட்டு மணிவண்ணனை டைரக்டர் ஆக்கி எடுங்கன்னு சொல்லி எடுத்த படம் தான் கோபுரங்கள் செய்வதில்லை. இன்றைக்கு அந்த இசைஞானியை நான் இப்போல்லாம் நம்மளுக்கு மியூசிக் பண்ணுறது இல்லைங்க அவர். அப்போ நம்மளுக்கு வர ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் அவர் சம்பளத்துக்கு கேட்டவனையே நம்மளை கட் பண்ணிடுறாங்க. அது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் இசைஞானியை நாம் இழக்க வேண்டிய அவசியம் பட்ஜெட்டின் காரணமாக இருக்கிறது. எல்லாருமே கடினமான உழைப்பாளிகளாக, நமக்கு வந்து தயாரிப்பவரை பற்றி கவலை இல்லை, நான் நினைத்தது நடக்க வேண்டும், கடுமையாக உழைக்கணும். அதை கற்றுக் கொடுத்தவர் என்
இயக்குனர் குருநாதர் பாரதிராஜா தான். நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். 5:30 மணிக்கு குளிச்சுட்டு வந்து ஹோட்டலில் முன்னாடி உட்காந்துக்குவேன். அப்புறம் நாம் எந்திரிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட் டைரக்டர் எழுந்திரிப்பேன், அப்புறம் கேமராமேன் எழுந்திரிப்பேன், அப்புறம் கேமரா அசிஸ்டன்ட் எழுந்திரிப்பேன். கடற்கடன்னு வேலை நடக்கு. 7 மணிக்கு முதல் ஷாட் எடுத்துருவோம். அப்படி எடுத்தோம்னா 9 மணிக்கு சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு சின்ன காட்சியோ அல்லது பெரிய காட்சியினுடைய பகுதியோ எடுத்து முடிச்சிருவோம். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து உழைக்கிறோம். ஏன்னா சினிமாவை தவிர நமக்கு எந்த யோசனையும் கிடையாது. ஒருவேளை 6 மணிக்கு பேக்க போனால் அதுக்கப்புறம் ஏதாவது யோசனைகள் வரலாம். ஆனால் அது கூட எனக்கு வர்றதில்லை. நான் 10 வருஷமா அந்த யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு துறவியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படித்தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. கடினமாக உழைத்தோம். அதில் வந்து அந்த தொண்டாபுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மனம் நெகிழ்ந்து போய் உதவி செஞ்சாங்க. கல்லூரியாகட்டும், பள்ளிக்கூடமாகட்டும், மருத்துவமனையாகட்டும், எடுத்துங்க. அப்போ நர்ஸு வேஸ்துக்கெல்லாம் மெட்ராஸ்லேருந்து ஆள் வரணும். நம்ம ஸ்டாஃபில் நடிக்கணுமே அந்த டாக்டர். இப்படியெல்லாம் ஒரு லட்டு மாதிரி எல்லா படத்துலையும் கிடைக்கணும். தயவுசெய்து ரவிச்சந்திரனாலே நினைத்து விடாதீர்கள். கான்ட்ராக்ட் எடுக்கிறதை விட கடினமானது சினிமா எடுப்பது. ஆகவே அதனால் பத்திரமாக அடிகளை நிதானமாக அளந்து வைத்தால் நீங்கள் நிச்சயமாக தமிழ் திரையுலகில் ஒரு இமயத்தை தொடலாம். நீங்கள் தொட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என் படத்தில் நடிக்கிற நடிகனெல்லாம் வந்து நான் கொண்டாடுவேன். எதுக்காக? அவன் என்னை மறந்துட்டாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி. இப்போ நானே எங்கள் டைரக்டர் திட்டினேன். ஆனால் கூட என்ன, நான் பாரதிராஜாவோட உதவியாளன், பாரதிராஜா தொழில் கற்றுக்கிட்டவன் அப்படிங்கிற அடையாளம் மணிவண்ணனுக்குள்ள ஒரு பாரதிராஜாங்கிற அடையாளம் இருக்குது. அதே மாதிரி நான் நடிக்க வைக்கிற எல்லா நடிகர்களுக்குள்ளேயும் ஒரு அடையாளம். அது வந்து நானாக இருப்பேன், அதுக்குள்ளே இருப்பேன். அந்த பெருமையோடு நாம் வாழ்ந்தால் போதும். மற்றபடி நமக்கு ஒன்றும், நான் உண்மையிலே நிறைவெல்லாம் ஒன்றும் சம்பாதிக்கிறேன். நண்பர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன். அது நிறைவானது. பணத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய நல்ல மணிவண்ணன். மனிதர்களை மட்டுமே மதிப்பவன் தான் மணிவண்ணன்.